ஹாய். இன்னைக்கு எண்ணெய், நெய் எதுவுமே இல்லாம ஒரு மணக்க மணக்க சாம்பார் சாதம் ஒண்ணு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்ல. தேவைப்பட்டா அப்பளம், மாவடு இது மாரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கரண்டி அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். 1 கரண்டி அளவு துவரம்பருப்பு, 1 கரண்டி அளவு பாசிப்பருப்பு, 1 கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கரண்டி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு. இத எடுத்துக்கலாம். இதுல 4 பருப்புக்கு ஒரு ஒரே ஒரு அளவு மட்டும் தான் அரிசி எடுத்திருக்கேன். 4 மடங்கு பருப்பு, 1 மடங்கு அரிசி எடுத்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் நானு. அதாவது இது எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் வரும். அதுக்கு 5 மடங்கு தண்ணி ஊத்திக்கலாம். இன்னைக்கு நானு எலக்ட்ரிக் குக்கர்ல தான் பண்ண போறேன். நீங்க நார்மல் பிரஷர் குக்கர்ல பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்கோங்க. அதிலேயே உப்பு சேர்த்து, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு, டயாபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ஏத்த ஃபுட்டா இருக்கும். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்து அதுல வந்து கொஞ்சம் கிரஷ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலேயே. இப்ப அத வந்து குக்கர்ல வச்சிரலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். இது கொதிக்கும்போதே இடையில நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நறுக்குன காய்கறிகள அதுல போட்டுக்கலாம். நான் வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சமா மாங்கா, கொஞ்சம் சௌசௌ, கொஞ்சம் கேரட்டு, ஒரு தக்காளி. இதெல்லாம் நான் நறுக்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ, அந்த காயெல்லாம் அதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு, திரும்பவும் மூடி போட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர விட்டு, அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய வந்து நான் அத கரைச்சு ஊத்திருக்கேன். இந்த டைம்ல உங்களுக்கு உப்போ, இல்ல காரமோ தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். புளியும் உங்களுக்கு உங்க சுவைக்கு தகுந்த மாரி அதுல சேர்த்துக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனேயும், நல்லா கிளறி விட்டு பரிமாற வேண்டியதுதான். கொத்தமல்லி, கருவேப்பில அதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டேன். அத வீடியோல காட்ட மிஸ் ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பில சேர்த்து, அத சர்வ் பண்ண வேண்டியதுதான்.